ஸோ நம்ம இந்த சாப்டர் 21 இருக்கோம். இந்த சாப்டரில் வந்து நம்ம பாலிமார்ஃபிசம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்ன மீனிங்னு பார்க்கலாம். பாலினா மல்டிபிள், மார்ஃபிசம்னா பிஹேவியர். ஸோ மல்டிபிள் பிஹேவியர்னா மெத்தட்ஸ் இல்லையா நம்மளுக்கு. ஸோ மல்டிபிள் பிஹேவியர் தான் வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாலிமார்ஃபிசம் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்னும் ரெண்டு கிளாஸ் நம்ம எழுதுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து கார் எழுதிட்டோம், டாக்ஸி எழுதிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் காரும் போலீஸ் காரும் நம்ம எழுத போகிறோம். ஸ்போர்ட்ஸ் கார்லேயும் போலீஸ் கார்லேயும் நம்ம பிரேக் மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், மறுபடியும் ஓவர் ரைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாலிமார்ஃபிக் மெத்தட் நான் ஒன்று எழுத போகிறேன். அதை வச்சு லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பாலிமார்ஃபிசம் அண்ட் ஹவு இட் இஸ் கோயிங் டு ஒர்க். இதுவும் ஆப்ஜெக்ட் சப்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸஸ் எழுதிடலாம். ஸோ நம்ம டாக்ஸி கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்தே நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம புதுசாகவே கிளாஸ் எழுதிடலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் கார் எக்ஸ்டென்ஸ் சே கார், இதுக்குள்ள public constructor, and then we are going to have brake method protected. Let's make it as public. ஏன்னா சூப்பர் டைப்பில் நம்ம ப்ரொடெக்டர்னு 2 சாப்டருக்கு முன்னாடி நம்ம மாற்றினோம். இது பப்ளிக் ஆக்கிடலாம். பிரேக்கில் ஸ்போர்ட்ஸ் கார் பிரேக், தட்ஸ் இட். இப்போ இதே மாதிரி நம்ம டாக்ஸி ஆல்ரெடி பண்ணிட்டோம், ஸ்போர்ட்ஸ் கார் பண்ணிட்டோம். ஸோ போலீஸ் கார், ஸோ போலீஸ் கார் பேரை மாற்றிடலாம். இதில் போலீஸ் காரோட பிரேக். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 3 கிளாஸ் இருக்குது. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி கார் வந்து சூப்பர் டைப்பு, அதுக்குள்ளே பிரேக்குன்னு ஒரு மெத்தட் நம்ம வச்சுருக்கோம். 3 சப்டைப் நம்ம வச்சுருக்கோம், ஸ்போர்ட்ஸ் கார், டாக்ஸி அண்ட் போலீஸ் கார். அந்த 3த்துலேயும் வந்து நம்ம பிரேக் மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம், ரைட். இப்போ பாலிமார்ஃபிக் பிஹேவியர்னால் என்ன, அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம பாலிமார்ஃபிக் பிஹேவியர் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் கிளாஸ் எழுதலாம். ஸோ பாலி டெஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் எழுதுனேன். இதில் ஒரு மெயின் எழுதிக்கலாம். ஸோ இதில் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுத போகிறோம். இதே மெத்தட் தான் எழுத போகிறோம். நாட் ஈவன் ஸ்டாட்டிக் மெத்தட், நார்மல் மெத்தடே வச்சுக்கலாம். ஸோ ஒரு மெத்தட் எழுதிக்கலாம், பப்ளிக் வாய்ட் சே பிரேக். இதுக்குள்ளே நான் காரை பாஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், கார் டாட் பிரேக் கால் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாலி டெஸ்ட் கால் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 கிளாஸையும் 3 ஆப்ஜெக்டையும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்போர்ட்ஸ் காரு, தென் போலீஸ் கார், அதுக்கப்புறம் டாக்ஸி. இந்த 3 ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போது when we are going to call break, இப்போ பிரேக்கில் வந்து நான் காரை தான் பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே நான் காரை பாஸ் பண்ணேன்னா நம்ம வந்து காரோட சப்டைப்பு எது வேணால் பாஸ் பண்ணலாம், கார் டைப்பையும் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் வந்து போலீஸ் காரையும் என்னால் பாஸ் பண்ண முடியும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் காரையும் பாஸ் பண்ண முடியும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக்ஸியும் பாஸ் பண்ண முடியும், ரைட். ஸோ எது வேணால் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸ் கார், போலீஸ் கார் போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதை வேணால் நம்மளால் பாஸ் பண்ண முடியுது. ஸோ இது என்ன நடக்குது, ஒரு மெத்தட்குள்ளே நம்ம ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணால் பாஸ் பை காப்பி நடக்கும். ஒரு சாப்டரில் நம்ம இதை படித்தோன்னே இருக்கா, பாஸ் பை காப்பி, பாஸ் பை ரெஃபரன்ஸ். ஸோ ஜாவாவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே வந்து பாஸ் பை காப்பி தான். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் காப்பி வந்து இங்கே ஆகும்போது இந்த கார் வந்து அதே ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ அதே ஆப்ஜெக்ட்னா என்ன, இந்த ஆப்ஜெக்டை.
ஸோ இங்கே போலீஸ் கார் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் தான் இந்த காரும் வந்து ரெஃபர் பண்ணோம் ஹீப்பில். ஸோ இந்த காரை வச்சு நான் வந்து ஓவர் ரிடன் மெத்தட் பிரேக்கை கால் பண்ணால் போலீஸ் காரில் இருக்கிற பிரேக் கால் ஆகும். இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் காரில் இருக்கிற பிரேக் கால் ஆகும். இந்த இடத்துல கால் ஆகும்போது டாக்ஸியில் இருக்கிற பிரேக் வந்து கால் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாலிமார்ஃபிக் மெத்தடுன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இங்கே வந்து ஒரு டைப் தான் நம்ம பாஸ் பண்ணுறோம் பெராமீட்டரை. ஆனால் ரன் டைமில் வந்து நான் மல்டிபிள் டைப்ஸ் வந்து என்னால் பெராமீட்டர் ஆர்குமெண்ட்டாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மல்டிபிள் டைப்ஸ் வந்து இந்த சூப்பர் டைப்புக்கு அடையரண்ட்டாக இருக்கிற மாதிரி அதோட சப் டைப்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பாலிமார்ஃபிக் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னா நான் வந்து இந்த இடத்துலையும் வந்து 3 தடவை பிரேக்குன்னு நான் க்ரியேட் பண்ணணும். பிரேக் போலீஸ் கார், பிரேக் ஸ்போர்ட்ஸ் கார், பிரேக் டாக்ஸி, அந்த மாதிரி நான் 3 இடத்துலையும் வந்து நான் 3 மெத்தடாக நான் க்ரியேட் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் தனித்தனி பிரேக் நம்ம வந்து எழுத வேண்டியது இருக்கும். பிகாஸ் பாலிமார்ஃபிசம் இருக்கிறதுனால நான் காமன் டைப்பை வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணி அந்த காமன் டைப்பை வச்சு நம்ம பிரேக்கை கால் பண்ணுறோம். இந்த மெத்தடை கால் பண்ணும்போது நம்ம எனி சப் டைப்பை வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். போலீஸ் கார், சே ஸ்போர்ட்ஸ் கார் அண்ட் டாக்ஸி, எனி சப் டைப் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. See, the declared type of the object reference is going to be super type. However, the type of the object at runtime determines which detail is going to be called. So when I'm going to call break, அது runtimeல determine பண்ணும் எந்த பிரேக்கை நம்ம கால் பண்ணுறதுன்னு. எந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் வருதோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற பிரேக்கை வந்து கால் பண்ணும் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் பாலிமார்ஃபிக் கலெக்ஷன்ஸும் க்ரியேட் பண்ணலாம். சரி, நம்ம வந்து ஒரு அரேவை க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரேவை க்ரியேட் பண்ணலாம், கார் அரே. இப்போ நீங்கள் உள்ளே வந்து நியூ டாக்ஸி போடலாம், நியூ போலீஸ் கார் போடலாம், நியூ ஸ்போர்ட்ஸ் கார் போடலாம். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட்லி ஓகே. நீங்கள் வந்து கார் அரே க்ரியேட் பண்ணுறீங்க வித் 3 சப் டைப்ஸ். ஸோ இந்த சப் டைப், இந்த டைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரோட சப் டைப். அதனால் வந்து இது ஓகே. ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம பண்ணலாம். பாலிமார்ஃபிக் கலெக்ஷன் சொல்லுவாங்க அதை. ஸோ இதுதான் வந்து இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நம்மளால் பண்ண முடியும். இப்போது ஒரே லூப்பில் வந்து நம்ம பிரேக் கூட கால் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரே லூப்பில் நம்ம பிரேக்கை கூட கால் பண்ணலாம். கார் ஆஃப் ஐ டாட் பிரேக் இப்படி கூட கால் பண்ணலாம். ஸோ இப்படி கால் பண்ணாலும் இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்டில் இருக்கிற பிரேக் வந்து கால் ஆகும். ரைட், இதை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ நிறைய சிஸ்டம் டெவலப்மெண்ட் வரும். ஏன்னா நான் இங்கேயும் நம்ம கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்புறம் இங்கேயும் நம்ம கால் பண்ணியிருக்கோம், அப்புறம் சில கன்ஸ்ட்ரக்டர்ஸில் கூட எஸ்ஓபி போட்டிருக்கோம், அது எல்லாமே வரும். ஸோ நீங்கள் அது தனித்தனியாக ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து இதெல்லாம் கால் ஆகுது அப்படின்னு. ஸோ ரன் டைமில் டிட்டர்மைன் பண்ணுது. ரன் டைமில் எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற பிரேக்கை வந்து கால் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ் பற்றி ஒரு ஸ்டஃப் இருக்குது. பட் இதை வந்து நம்ம இங்கே பார்க்க வேண்டாம். இதுக்கு தனியாக ஆக்சஸ் மாடிஃபையர்னு ஒரு சாப்டரே இருக்குது. அந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஃபைனல் கீவேர்ட், இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எகெயின் ஃபைனல் கீவேர்ட் பார்த்திங்கன்னா 3 இடத்துல போடலாம். ஸோ ஃபைனலுன்றது வந்து வேரியபிளுக்கு முன்னாடி போடலாம். ஸோ ஃபைனல் வேரியபிள்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் கிளாஸ்ன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் மெத்தடுன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். 3 இடத்துல நீங்கள் ஃபைனல் கீவேர்ட் போடலாம். வேரியபிளுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைனல்னு போட்டிங்கன்னா அந்த வேரியபிள் வந்து கான்ஸ்டன்ட்டு, அந்த வேரியபிளோட வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட், ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணலாம். இப்போ வேரியபிளுக்கு முன்னாடி நான் ஃபைனல்னு போடுறேன். சரி, இங்கேயே போடுறேன். ஸோ ஃபைனல் இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ கவுண்ட்டுன்றது கான்ஸ்டன்ட். இப்போ நான் கவுண்ட் ப்ளஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இங்கே எனக்கு கம்பைலேஷன் எரர் வரும். ஸோ என்ன வருது, த ஃபைனல் லோக்கல் வேரியபிள் கவுண்ட் cannot be assigned, it must be blank and not using a compound assignment. ஏன்னா அது வந்து ஃபைனல் வேரியபிள். இப்போ இது விஷயம் வந்து ஆப்ஜெக்டில் நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டாக்ஸி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக்ஸி ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வந்து நம்ம ஃபைனல்னு போடுறோம். இப்போ இங்கே வந்து நம்ம ஃபைனல்னு போடுறோம். இப்போ ஃபைனல்னு நம்ம போட்டோன்னா வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது. ஃபைனல்னு போட்டோன்னா டோன்ட் திங்க் தட் டாக்ஸிக்குள்ளே இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேல்யூஸ் எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக மாற்ற முடியும்.
ஸோ ஐ வேல்யூவை நீங்கள் மாற்ற முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட். ஸோ நீங்கள் இது இன்ஸ்டன்ட் வேரியபிளாக மாற்ற முடியும். ஃபைனல்னு போட்டிங்கன்னா என்ன நீங்கள் பண்ண முடியாதுன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான் ஃபைனல். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வந்து இன்னொரு புது ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ண முடியாது. ஸோ லைன் நம்பர் 12 நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா டீயை வந்து இன்னொரு புது ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா டி வந்து ஃபைனல், டி வந்து ஃபைனலு, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை தான் அது ரெஃபர் பண்ணும். நீங்கள் அதை மறுபடியும் இன்னொரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸில் ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பைலேஷன் எரர் வரும். ஸோ இதே கம்பைலேஷன் எரர் வருது, கம்பைலேஷன் ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி நீங்கள் ஃபைனல் லோக்கல் வேரியபிளை வந்து ரீஅசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வச்சு நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்குது, ரைட். ஃபைனல் வந்து வேரியபிளுக்கு முன்னாடி போட்டால் எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸுக்கு முன்னாடி போட்டால் எப்படி ஒர்க் ஆகுது. ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் முன்னாடி போட்டால் அதுக்குள்ளே இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் மெத்தட்ஸை நீங்கள் கால் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் ரீஅசைன் பண்ண முடியாது, இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரீஅசைன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ஃபைனல் கீவேர்ட். ஓகே, வேரியபிள்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் கிளாஸ் முன்னாடி நீங்கள் ஃபைனல்னு போட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் சப் கிளாஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் போடலாம், இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு சப் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஃபைனல் கீவேர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கிளாஸ். ஸோ இப்போ வந்து சப் கிளாஸ் நான் க்ரியேட் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க கொஷின், இன்டர்வியூ கொஷின். ஸோ ஒரு கிளாஸுக்கு முன்னாடி ஃபைனல் கீவேர்ட் போட்டோன்னா சப் கிளாஸ் க்ரியேட் பண்ண முடியாது. மூணாவது வந்து மெத்தடுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைனல் கீவேர்ட் போட்டிங்கன்னா அந்த மெத்தடு வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ மெத்தடுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைனல் கீவேர்ட் போட்டிங்கன்னா அந்த மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் காரில் போய் நம்ம பிரேக் மெத்தடில் ஃபைனல்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், எல்லாமே அடி வாங்கும். இப்போது ஸோ எல்லாமே அடி வாங்கிடுச்சு பாருங்கள். டாக்ஸி அடி வாங்கிடுச்சு, போலீஸ் கார் அடி வாங்கிடுச்சு, ரைட். அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் காரும் அடி வாங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் எரர் இருக்குது. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா cannot override தி ஃபைனல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெத்தடுக்கு முன்னாடி நம்ம ஃபைனல் கீவேர்ட் போட்டால் அந்த மெத்தடை வந்து சப் கிளாஸில் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ 3 டெஃபினிஷன் இருக்குது. இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேரியபிள்க்கு ஃபைனல், ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்க்கு ஃபைனல், அதுக்கப்புறம் கிளாஸ் முன்னாடி ஃபைனல், அதுக்கப்புறம் மெத்தட் முன்னாடிக்கு ஃபைனல். எப்படி இந்த 4 இதுவும் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தட்ஸ் வாட் தி ஃபைனல் கீவேர்ட் இஸ் ஆல் அபவுட். ஓகே, இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, சில சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா சில டிசைன் இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா எல்லாத்துக்கும் நீங்கள் சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஈஸியாக கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வாட் யூ மீன் பை ஈஸியாக கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்? ஈஸியாக கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எக்ஸாம்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போலீஸ் கார், ஸ்போர்ட்ஸ் கார்னு சொன்னோம். போலீஸ் கார் ஈஸியாக கார், இதோட சூப்பர் டைப் வந்து கார் இல்லையா? அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார் ஈஸியாக கார், அதே மாதிரி டாக்ஸி ஈஸியாக கார், ரைட். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ ஈஸியாக கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்தால் தான் நீங்கள் சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் டிஃபைன் பண்ண முடியும், ரைட். வெனவர் நீங்கள் வந்து சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் டிஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க, ஈஸியாக கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வருதா, அப்படி வந்தால் தான் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண முடியும். அப்படி வரலனா நீங்கள் சப் கிளாஸ் சூப்பர் டைப் டிஃபைன் பண்ணாதீங்க, ரைட். சும்மா எதுக்கெடுத்தாலும் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஜெனுவின் ஈஸியாக கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். It must be always possible to substitute subclass object to the superclass object. All methods in the superclass must make sense in the subclass. Superclassன்றது காமன், அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சப்கிளாஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வைக்கணும். இப்போ வந்து சூப்பர் கிளாஸில் 2 மெத்தட் இருக்குது, அதில் ஒரு மெத்தட் தான் நான் சப் கிளாஸில் யூஸ் பண்ணுவேன், இன்னொரு மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது. இல்லைனா வந்து ஒரு மெத்தட் வந்து ஒரு சப் கிளாஸில் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு மெத்தட் வந்து வேறு ஒரு சப் கிளாஸில் நான் யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி நான் வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ சூப்பர் கிளாஸில் இருக்கிற எல்லா மெத்தடும் வந்து சப் கிளாஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் கன்வீனியன்ஸ் வில் லீட் டு ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர். நீங்கள் இதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, சரியா? ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதோட இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். அங்கேயும் இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் திருப்பி வரும், பாலிமார்ஃபிக் பிஹேவியர்ஸ் அங்கேயும் வரும். ஒன்ஸ் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸை முடிச்சிட்டோன்னா தென் பேக்கேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஆக்சஸ் மாடிஃபயரு, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, இன்னும் ஜெனரிக்ஸு, வேரியபிள் அரே, ஆர்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. வில் கோ டு நெக்ஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் வில் பி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். தேங்க்யூ.